ராணிப்பேட்டை அருகே நிதி நிறுவன உரிமையாளரின் மனைவி மற்றும் மகளை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய பெண் உட்பட 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காந்தி சாலை காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் அல்டாப் தௌசிப் சஃப்ரின் பேகம் தம்பதியர். அல்டாப் தௌசிப் தனியார் நிதி நிறுவனம் மூலம் நகை சேமிப்பு திட்டங்கள் நடத்தி அதன் மூலம் பணம் மோசடி செய்ததாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீதிமன்ற பிணையில் வெளியே வந்திருக்கிறார். இந்த நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்து வந்த வாலாஜப்பேட்டை பகுதியை சேர்ந்த வசந்தகுமார் அவ்வப்போது அல்டாஃபின் குடும்பத்தினருக்கு உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அல்டாஃபின் மனைவி சஃப்ரின் பேகம் அவரது மகளுடன் தனது அக்கா வீட்டிற்கு செல்வதற்காக வசந்தகுமாரை காரில் அழைத்து செல்ல கூறியுள்ளார். இதனால் இருவரையும் காரில் ஏற்றி சென்ற வசந்தகுமார் திடீரென வேலூர் நோக்கி சென்றதோடு அங்கு அவருக்கு தெரிந்த நண்பர்களை வரவழைத்து அவர்களது மூலம் சஃப்ரின் பேகம் மற்றும் அவரது மகளை சிறைப்பிடித்துள்ளனர். பின்னர் சஃப்ரின் பேகத்தின் தாயார் ஹயாத்தின் பேகத்தை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட வசந்தகுமார் சினிமா பட பாணியில் தனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்றும் தராவிட்டால் அவர்களை கொலை செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு போனை உடனே துண்டித்துள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து செல்போனில் தொடர்பு கொண்ட வசந்தகுமார் 50 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்றும் முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி நிர்பந்தித்துள்ளார். இதனால் பயந்து போன ஹயாத்தின் பேகம் உடனே ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹயாத்திடம் கேட்ட பணத்தை தர தயாராக உள்ளதாக கூறி அதனை ராணிப்பேட்டையில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு வசந்தகுமாரிடம் பேச வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட இடத்திற்கு பணத்தை வாங்கி செல்வதற்காக வந்த வசந்தகுமார் மற்றும் அவரது நண்பர்களை மடக்கி பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்த சஃப்ரின் பேகம் மற்றும் அவரது மகள் ஆகிய இருவரையும் பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் நகைச்சீட்டு கட்டுவதற்காக கோடிக்கணக்கில் பணம் வசூல் செய்து அதனை அல்டாப் தௌசிஃபிடம் கட்டியிருந்ததும் பணத்தை பல முறை கேட்டும் அல்டாப் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் பணத்தை பெறும் நோக்கத்திலேயே தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து வசந்தகுமார் மற்றும் அவரது நண்பர்களான கார்த்திக், சரத்குமார், வினோத், கோமதி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கார்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் கடத்தல் கும்பல்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.